Hi friends, welcome to our channel Listen Learn Excel. Last class வந்து normal number systemsலாம் என்னன்னு பார்த்தோம். That is natural numbers எப்படி வந்தது, whole numbers எப்படி வந்தது, ஒரு நம்பரை ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் வேல்யூ. ஒரு நம்பரோட அப்சல்யூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அப்சல்யூட் வேல்யூ. இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் வேல்யூனா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட அப்சல்யூட் வேல்யூ கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனோட அப்சல்யூட் வேல்யூ உங்களுக்கு கேட்கலாம். அதாவது அப்சல்யூட் வேல்யூனா என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. 1 2 -1 -2. நீங்கள் பாருங்கள் நல்லா, இந்த நம்பர் லைனில் ஆரிஜின்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே நம்பர் தான், அதே டிஸ்டன்ஸ் தான் ஆரிஜின்லேருந்து இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸை நான் 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறேன்னா இந்த டிஸ்டன்ஸும் என்ன 1 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து செகண்ட் நம்பருக்கான டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர்னால் நெகட்டிவ் எண்லையும் ஆரிஜின்லேருந்து செகண்ட் நம்பருக்கான டிஸ்டன்ஸ் என்ன 2 சென்டிமீட்டர். அது உங்களுக்கு ஆப்வியஸாகவே தெரியும். ஒரு கிராஃப் நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து ரைட் சைடு ஆகட்டும் லெஃப்ட் சைடு ஆகட்டும் டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் இடையில் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதே தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம். சரி, அது எதுக்கு இங்கே நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, எந்த ஒரு நம்பரும் ஆரிஜின்லேருந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்கிறது. ஃப்ரம் ஆரிஜின் எந்த ஒரு வேல்யூவையும் ஃப்ரம் த ஆரிஜின் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அப்சல்யூட் வேல்யூவை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏ, இதை மாடுலஸ்ன்னு சொல்லாமல் ஃபங்க்ஷன்னா தான் அதை மாடுலஸ்ன்னு சொல்லணும். இது வந்து ஒரு வேல்யூ, ஒரு நார்மல் ரியல் நம்பர். ஓகேங்களா? சரி, இந்த ரியல் நம்பர்ன்றதுனால நான் எப்படி சொல்லணும்னா இட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ. இதை நான் எப்படி சொல்லணும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேவா? இது ஜென்ரலாக நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன் ஜென்ரல் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னா என்ன? எக்ஸ் ஃபார் எக்ஸ் greater than or equal to 0 minus x for x less than 0. இது உங்களுக்கே தெரியும். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் என்னவோ அதுதான். ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 0க்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பரையும் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன், பாசிட்டிவ் வேல்யூவாக தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம பாசிட்டிவாக தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதுவே எக்ஸ் நெகட்டிவ் நம்பர் லைனில் அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் லெஸ் தென் 0ல் -1 -2ன்னு வரும். ஸோ மைனஸ் எக்ஸாக இருக்கும். அதனால் எக்ஸ் லெஸ் தென் 0ல் எனக்கு என்ன வந்திருக்கு, -x. புரியுதுங்களா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூஸ் தான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ். அதை தான் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். வெரி வெரி சிம்பிள். இதை நான் எப்படி சொல்லணும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ அப்சல்யூட் வேல்யூனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரணும், ஃப்ரம் த ஆரிஜின் அந்த எக்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதுதான் அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? ஃப்ரம் ஆரிஜின், அது லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி ரைட் சைடாக இருந்தாலும் சரி. ரைட் சைடாக இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லணும், பாசிட்டிவ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் போச்சுன்னா அது நெகட்டிவ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னால் நான் இப்படி சொல்லிட்டேன். இப்போ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்
which is equal to absolute value of y ன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? absolute value of x is equal to absolute value of y அப்படின்னா என்ன அர்த்தம்? yயுமே absolute value of yயுமே எப்படி இருக்கும்? y for y greater than or equal to 0 minus y for y less than 0. ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு x minus a is equal to r, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது, absolute value of x minus a is equal to rன்னு இருக்குது. இப்போ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? absolute value of x minus a, that is x minus a is equal to r for x greater than or equal to 0, x minus a is equal to minus r for s less than 0. அதாவது இந்த டேர்ம் பாசிட்டிவ் டேர்ம் எப்போ x வந்து greater than or equal to 0, இந்த டேர்ம் நெகட்டிவ் டேர்ம் ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் 0. சரி, எங்கெங்கெல்லாம் இந்த அப்சல்யூட் வேல்யூவோட சிம்பிள் பார்க்குறீங்களோ அங்கே எல்லா டைமுமே உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் பாசிபிள், எய்தர் மைனஸ் வேல்யூ ஆர் ப்ளஸ் வேல்யூ பாசிபிள். அதை தான் நான் நொட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சப்போஸ் எக்ஸ் மைனஸ் 5 அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போ இதை நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? ஓகேவா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் சொன்னேன், இப்போ அப்சல்யூட் வேல்யூனாலே எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கும், எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். சரி, அப்போ எக்ஸ் மைனஸ் 5 கேன் பி எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. கரெக்டாக? இந்த 2 வந்து ப்ளஸ் 2ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 2ஆகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆர் வந்து பாசிட்டிவாக எப்போ இருக்கும்? எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஆர் வந்து நெகட்டிவாக இருக்கும், எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ இந்த வேல்யூ வந்து எய்தர் ப்ளஸ் 2ஆக இருக்கலாம், மைனஸ் 2ஆக இருக்கலாம். சரி, 2 கண்டிஷன். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2 ஆர் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இங்கே என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 minus 2 3. ஓகேவா? x is equal to 7, x is equal to 3. இதுதான் வந்து இதுக்கான ரிசல்ட். சரி, whenever நீங்கள் இந்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா, இட் கேன் பி அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட்டேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பின்னாடி நிறைய இடத்துல நீங்கள் அப்சல்யூட் வேல்யூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. இன் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியபிலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இப்போவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு, இந்த அப்சல்யூட் வேல்யூஸோட இன்இக்வாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்சல்யூட் வேல்யூவோட ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். If xy belongs to real number, that is absolute value of y plus x is equal to absolute value of x minus y. எப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ ஆப்வியஸாக எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கும்? எக்ஸும் ஒய்யோட மல்டிபிள் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். இவங்க என்ன சொல்ல வராங்க இதில்? இங்கே பாருங்கள், எப்போ உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் 5ம் அப்சல்யூட் வேல்யூவில் சேமாக இருக்கும் பாருங்கள். அப்சல்யூட் வேல்யூனே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும். சரிங்களா? இங்கேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ளஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 1 - 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 2 வரும், இங்கே 0 வரும். ஓகேவா? இங்கே 2 வரும், இங்கே 0 வரும். ரெண்டுமே சேமாக கிடையாது. எய்தர் ப்ளஸ் மைனஸ் 2 ஆர் 0ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு அது சேம் கிடையாது. இந்த கண்டிஷன் எனக்கு எப்போ சேம் ஆகும்னா, இதில் ஏதாவது ஒரு டேர்ம், தட் இஸ் ஒய் டேர்ம் 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 1 + 0னாலும் 1 தான், 1 - 0னாலும் 1 தான். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான். இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக இந்த ஒய் டேர்ம் 0வாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்.
இந்த மல்டிப்ளிகேஷன் xy மல்டிப்ளிகேஷனில் y 0 ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக அதோட ரிசல்டன்ட்டு என்னவாக தான் இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யுமே எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y + x is equal to அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x - y இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அதோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், xy வந்து 0வாக இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் xy கேன் பி ரிட்டன் as அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y. இது ஈஸி தானே, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்போ மாடுலஸ் ஆஃப் 5 × 4ன்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம், மாடுலஸ் 5 மாடுலஸ் 4. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை. இதை நான் என்ன பண்ண போகிறேன், +or-20ன்னு எழுதுவேன். இங்கே +or-5 +or-4. ஸோ +or-20 தான் இங்கேயும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி தான் டிவிஷன் கண்டிஷனும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x/y இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x டிவைடட் பை அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y. எப்பயுமே டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஏன், டினாமினேட்டர் 0வாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் இன்ஃபைனைட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே, அந்த மாதிரி ஒரு வேல்யூவே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி தான் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x + y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x ப்ளஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y. இந்த வேல்யூவை விட இது எய்தர் கம்மியாக இருக்கும் இல்லை சேமாக இருக்கும். இதே கண்டிஷனை எடுத்துக்கோங்க, +4 + 5 கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள், +9ன்னு வருமா, தட் இஸ் +or-9. இங்கே பாருங்கள், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x என்ன, தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 5. அப்போ +or-5. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y என்ன, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 4 +or-4. அப்போ 5 + 4 9, 5 - 4 1, -5 + 4 -3. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் 5 - 4 போட்டாச்சா, +or-, அவ்வளோதான். -5 -4 -9. பாருங்கள், டேர்ம்ஸ் எல்லாமே 9 விட கம்மியாக தான் இருக்குது. தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +x + y. ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x + 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x + அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y. ஓகேவா? இதுதான் வந்து சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இது பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டிஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட், இந்த அல்ஜீப்ரா டாபிக் ஃபுல்லாகவுமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து x is equal to 20 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 20ன்னு அர்த்தம். இட் இஸ் டிஃபைன்டு, ஒரு வேல்யூவாக டிஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் ஈக்குவாலிட்டி சிம்பிள். இன்இக்வாலிட்டிஸ்னால் என்ன, ஈக்குவாலிட்டிஸ் அல்லாதது எல்லாமே இன்இக்வாலிட்டிஸ். தட் இஸ் லெஸ் தேன், கிரேட்டர் தேன், less than equal to, greater than or equal to, less than, greater than, less than or equal to, greater than or equal to. இது எல்லாமே என்னது, இன்இக்வாலிட்டிஸ் தான். இது எல்லாமே வந்து இன்இக்வாலிட்டிஸ். இப்போ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸோட இன்இக்வாலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்இக்வாலிட்டிஸோட ஃபஸ்ட்டு இதுவாக வந்து ஃபஸ்ட்டு அப்சல்யூட் வேல்யூஸோட இன்இக்வாலிட்டிஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதுமாரி குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனோட இன்இக்வாலிட்டிஸ், அப்புறம் பாலினாமியல், அப்படியே ஹையர் ஆர்டர் போயிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கூட இன்இக்வாலிட்டிஸும் என்னன்னு பார்க்குறோம். இந்த இன்இக்வாலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பின்னாடி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் இன்இக்வாலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அந்த வேல்யூஸ் எங்கே ரேஞ்ச் இருக்குது, திஸ் இஸ் நத்திங் பட் ரேஞ்சில், இதில் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் என்றது எல்லாமே வந்து இன்இக்வாலிட்டிஸ் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இன்இக்வாலிட்டிஸ் உங்களுக்கு நல்லா புரியணும். இப்போ அப்சல்யூட் வேல்யூஸோட இன்இக்வாலிட்டிஸ் என்னவாக இருக்கும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எய்தர் லெஸ் தென் ஆராக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் ஆராக இருக்கலாம். ஓகேங்களா, எய்தர் லெஸ் தென் ஆர் இல்லைனா
greater than r. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேஸ் less than rக்கு பார்க்கலாம். less than rக்கு உங்களுக்கு தெரியும் absolute வேல்யூக்கு ரெண்டு கண்டிஷன், for x greater than 0, for x less than 0. சரிங்களா? சரி, கேஸ் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? for x greater than or equal to 0. x வந்து 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்னன்னு நான் சொல்லுவேன்? absolute value of x is equal to x. இங்கே என்ன இருக்குது? absolute value of x என்னவா இருக்கும்? is less than r. ஓகேவா? absolute value of x is less than r plus r. ஏன்னா x greater than or equal to 0. அதை நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா x less than r. ஓகே, எக்ஸோட ரேஞ்ச் என்ன? less than r. r விட கம்மியாக தான் இதோட ரேஞ்ச் இருக்கும். கேஸ் 2 செகண்ட் கண்டிஷன் என்ன? x less than 0. x less than 0க்கு என்ன கண்டிஷன்? absolute value of x is equal to minus x. அப்போ absolute value of x less than r அப்படின்னா என்னன்னு எழுதணும்? x less than minus r. x less than minus r. sorry minus x இல்லை, absolute value of x is equal to minus x less than r. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த மைனஸ் எக்ஸை வந்துட்டு எப்படி எழுதணும்? எக்ஸை மட்டும்தான் எழுதணும். இன்இக்வாலிட்டிஸில் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த சைனை நான் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைன் என்னவாக மாறும்? சேஞ்ச் ஆகிடும். சரி, எக்ஸ் greater than minus r. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? இன்இக்வாலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்து நெகட்டிவ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது, அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னா நெகட்டிவ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். போத் சைட்ஸ் நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக அதோட சைன் எப்படி ஆகிடும்? ரிவர்ஸ் ஆகிடும். இது இப்போ இந்த சிம்பிள் லெஸ் தென் சிம்பிளாக இருந்துச்சுன்னா இங்கே கிரேட்டர் ஆகும், இங்கே கிரேட்டர்னால் இங்கே லெஸ் ஆகிடும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் நோட். சரி, அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆரோட ரேஞ்ச் எப்படி இருக்குது? மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் எப்படி இருக்குது? மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர். அதாவது எக்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் சைடில் தான் கிரேட்டர்னால் என்ன சொல்கிறது? இந்த விரிவடைஞ்சது வந்து எக்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் விரிவடைஞ்சது வந்து எக்ஸ் சைடில் இருக்குது. மைனஸ் ஆர் எக்ஸ். இது பாருங்கள், விரிவடைஞ்சது ஆர் சைடில் இருக்குது. ஆர் சைடில் இருக்குது ஆர். ஓகேவா? சரி, இப்போ வந்து எக்ஸ் வேல்யூஸ் எதுலேருந்து ரேஞ்ச் ஆகுது? மைனஸ் ஆர்லேருந்து ப்ளஸ் ஆர். இது எந்த கண்டிஷனுக்கு? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆராக இருந்துச்சுன்னா. இது ஒன்லி ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் கிடையாது. சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்னாலும் இதே கண்டிஷன் தான். தட் இஸ் மைனஸ் ஆர் லெஸ் தென் மாடுலஸ் x minus a less than r. ஓகேவா? மாடுலஸ் வந்து எக்ஸுக்கு மட்டும் இது கிடையாது, எக்ஸுக்கு மேலே போனாலும் இதான் கண்டிஷன். மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். ஓகேவா? இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ரேஞ்சு? இது வந்து ரேஞ்சு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்து ஒன்லி அது என்ன ரேஞ்சுன்றதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். அதுக்காக தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கான ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கண்டிஷன் பார்க்கலாம். மாடுலஸ் எக்ஸ் greater than r. இதே மாதிரி ப்ராசஸ் தான். கேஸ் 1 என்ன? for x greater than or equal to 0. greater than or equal to 0 என்ன வரும்? modulus x is equal to x.
ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர், இதான் கண்டிஷன். கேஸ் 2 என்ன? எக்ஸ் லெஸ் தேன் 0. மாடுலஸ் எக்ஸ் என்ன? மைனஸ் எக்ஸ். சரி, அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர். மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர். நான் இப்போ என்ன சொன்னேன்? மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆக்குறதுக்கு திஸ் எக்ஸு, இது லெஸ்ஸு மைனஸ் ஆர். அதாவது எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் ஆர், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர். ஓகேவா? எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் ஆர், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர். இது என்னது நம்பர் லைனில்? இது வந்து ஆர்னு ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் ஆர், மைனஸ் இது ஆறுன்ற ஒரு ஃபங்க்ஷன், இது மைனஸ் ஆறுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? கிரேட்டர் தேன் ஆர் இந்த கண்டிஷன் ஃபுல்லாக, எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் ஆர் இந்த கண்டிஷன் ஃபுல்லாக. ஓகேவா? எதுலேயும் ஆர் இன்க்ளூடட் கிடையாது, எதுலேயும் ஆர் இன்க்ளூடட் கிடையாது. சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்குமே. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணி. தட் இஸ் minus infinity to minus r union r to plus infinity. கரெக்டா? minus infinity to minus r. இங்கே பாருங்க, r included கிடையாது, அதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கேயும் r included கிடையாது, அதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட். infinity included கிடையாது, அதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா? இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாமா? இதுதான் இதோட ரேஞ்ச். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். That is absolute value of 3 minus x less than 7. ஓகேங்களா? absolute value of 3 minus x less than 7. இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எந்த கேஸ் பாருங்கள்? x minus a less than r, ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டிஸ் கண்டிஷன். சரி, இதை நம்ம எப்படி பண்ணணும்? சால்வ் ஃபார் x. இதை வந்து எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ அது எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆர், இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது? x minus a less than r அப்படின்னா minus r less than x minus a less than r. இதே கண்டிஷனில் இப்போ இது சேஞ்ச் பண்ணணும். rன்றது என்ன? 7. ஸோ minus 7 less than 3 minus x less than rன்றது plus 7. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை நான் எக்ஸ் ஆக்கணும் அப்படின்னா, இதை எக்ஸ் ஆக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு மைனஸ் 6 தான் ஆகும். இந்த ஹோல் சைடுமே, இந்த சைடுமே நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் 3ஆல் ஆட் பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் 3ஆல் ஆட் பண்ணனா என்ன வரும்? மைனஸ் 10 ஆகிடும். லெஸ் தேன் மைனஸ் 3 பண்ணோன்னா கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் 3 பண்ணோம் அப்படின்னா 4. கரெக்டாக? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே நெகட்டிவ் எக்ஸ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ இது பாசிட்டிவ் ஆகணும்னா என்ன ஆகும்? ஹோலாக நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணும் 10. அப்போ இது இப்படி மாறிடும், இது பாசிட்டிவ், இது என்ன மாறிடும்? இந்த சைனு மாறிடும் -4. ஓகேவா? அப்போ உங்களுக்கு எப்படி மாறிடுது? எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 10, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் -4. x less than 10, x greater than -4. இதுதான் உங்களோட ஆன்சர். புரியுதா? x greater than 10 and x greater than -4, x less than 10. greater than -4, less than 10. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாருங்க. இது -4, இது 10. x less than 10, x greater than -4. ஓகேவா? அப்போ இது எதுலேருந்து? 4லேருந்து 10க்குள்ளே. அப்போ என்ன வரும்? -4, 10. 4ம் 10ம் இன்க்ளூடட் கிடையாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. சரி, 4ம் 10ம் இன்க்ளூடட் கிடையாது. இன்பிட்வீன் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். எக்ஸ் லெஸ் தேன் 10 பட் கிரேட்டர் தேன் -4. இதுதான் உங்களோட ஆன்சர். எக்ஸ் பிலாங்ஸ் டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் கேசஸ் வந்து கண்டுபிடிச்சி பண்ணணும். சப்போஸ் இந்த கிரேட்டர் தென் கேஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு வரும்?
இதுதான் உங்களோட ரிசல்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் கண்டுபிடிப்பீங்க, செகண்ட் கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் கேஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து இது எப்படி இந்த 2 கேஸ் வச்சு தான், இந்த இன்இக்வாலிட்டிஸோட 2 கேஸ் வச்சு தான் ஹோல் அப்சல்யூட் வேல்யூஸோட கொஷின்ஸே இருக்குது. உங்களோட எக்ஸசைஸ் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை கண்டிப்பாக கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஃபங்க்ஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.